நம்பிக்கை. சிறுவன் ஒருவன் தன் வீட்டு அறையில் படித்துக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. உடனே அந்த சிறுவன் தன் படிப்பில் இடையூறு ஏற்படக்கூடாது என்று எண்ணி 4 மெழுகுவர்த்திகளை அங்கு ஏற்றி வைத்துவிட்டு வெளியே சென்றான். அங்கு அந்த 4 மெழுகுவர்த்திகளும் எரிந்து கொண்டிருந்தன. அப்போது அங்கு மெலிதாய் காற்று வீசிக் கொண்டிருந்தது. அந்த காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று வீசுகிறது, நான் நிச்சயம் அணைந்து விடுவேன் என பலவீனமாக சொன்னது. அதேபோல் காற்று பட்டவுடன் அந்த மெழுகுவர்த்தி அணைந்து விட்டது. அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் நம்மால் காற்றை எதிர்க்க முடியாது என கூறி அணைந்து விட்டது. பின் அறிவு என்ற 3வது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது. அப்போது அந்த அறையினுள் அந்த சிறுவன் நுழைந்தான். அங்கு பார்த்த அந்த சிறுவன், அடடா, 3 மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் கூறினான். அதற்கு எரிந்து கொண்டிருந்த 4வது மெழுகுவர்த்தி சொன்னது, வருத்தப்படாதே, நான் இருக்கிறேன், என்னை வைத்து மற்ற 3 மெழுகுவர்த்திகளையும் பற்ற வைத்துக்கொள் என்றது. உடனே அந்த சிறுவன் 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். என் பெயர் நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி. ஆம், நாம் எப்போதும் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. நன்றி.